நவம்பர் மாதத்தில் தினம் ஒரு புனிதரிடம் நம் வேண்டுதல்களை ஒப்புக் கொடுப்போம். உங்கள் மன்றாட்டை இன்று ஜெபிக்கவிருக்கும் புனிதரிடம் ஒப்புக் கொடுங்கள். இன்று புனித ரீத்தம்மாளை நோக்கி காயங்கள் ஆற செபம். ஓ தூய ரீத்தம்மாளே, வேதனையின் பழுவால் அழுத்தப்பட்டிருக்கும் நான் நம்பிக்கையோடு உம்மை நாடி வருகிறேன். வேண்டுவோர் அடையாதது ஒன்றுமில்லை என அழைக்கப்படும் நீர் என்னை அழுத்தும் கவலைகளினின்று என் எளிய மனதை விடுவித்து என் உள்ளத்திற்கு அமைதியை அளித்தருளும். நீர் மிகவும் கைவிடப்பட்டோரின் காவலாளியாய் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டுள்ளீர். நான் மிகவும் விரும்பும் இந்த வரத்திற்காய் வேண்டுவீர். உமது பாதுகாவலின் வல்லமையை நான் மட்டும் உணராமல் இருப்பது சாத்தியமாகுமோ? நான் கேட்பதை அடைய என் பாவங்கள் தடையாயிக்குமாயின் கடவுளிடமிருந்து நான் திருத்திய பாவ மன்னிப்பு பெறும் வரத்தை பெற்றுத்தாரும். இன்னும் தொடர்ந்து என் இதய கடினத்தால் கண்ணீர் பொழிய வைக்காதேயும். ஓ புனிதையே, உன் மீதுள்ள என் ஆழ்ந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். வேதனையுண்ட உள்ளங்களின் பால் தங்களுக்குள்ள அளவு கடந்த இரக்கத்தை எங்கும் அறிக்கையிடுவேன். திருச்சிலுவை நாயகனின் வியக்கத்தக்க மணவாட்டியே, அவர் உமது நெற்றியில் மிக வேதனைக்குரிய முட்காயங்களில் ஒன்றை கொடையாக பதித்துள்ளார். நான் நலமே வாழ்ந்து நல் மரணமடைய உதவுவாய். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.